அதே மாதிரி மகளிர் உதவித்தொகையை இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்கின்ற டெல்லியில சொன்ன உடனே இங்கே கூட 2 வருடம் கழிச்சு தான் அந்த மகளிர் உதவித்தொகையை ஆரம்பித்தார்கள். நான் கூட சொன்னேன் 2 வருஷம் கழிச்சு மகளிர் உதவித்தொகையை ஆரம்பிக்கிறீங்க, அதனால 2 வருஷத்துக்குள்ள மகளிர் உதவித்தொகையை கொடுக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து சில நாட்களுக்குள்ளேயே 2500 ரூபாய் டெல்லி அரசினால், பாரதிய ஜனதா கட்சி அரசினால் கொடுக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு தான் இன்னும் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் கொடுக்கப்படும் என்று இன்னைக்கு மெதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பெண்களின் பயணம், அந்த பயணத்துக்கு 8,000 கோடி 8,000 கோடி தெரியல, 3,600 கோடி நினைக்கிறேன் பெண்கள் பயணத்திற்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அது தவிர, ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகாராஷ்டிராவில் பெண்களை லாக்பதி திட்டம் என்று ஒன்றை வைத்து பெண்களை 75 லட்சம் பெண்களை லட்சாதிபதி ஆக்கின்ற திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு மேம்படுத்தி வருகிறது.